நாகா எபிசோட் 27. சங்கவையின் கண்களை கண்ட சிவாவிற்கு இதயம் உதறல் எடுக்க ஆரம்பித்த அதே நேரம், சார் என யாரோ அவனை அழைக்க திரும்பினான். உங்கள் பின்னாடி பாருங்க சார், பிரேக் பிடிக்காத கார் வந்துட்டு இருக்கு, சற்றே நகருங்க. அவன் கையை பிடித்து அந்த பக்கம் இழுக்க, பிரேக் பிடிக்காமல் வந்த அந்த கார் இடது பக்கமாக இருந்த மதில் சுவரில் முட்டி நின்றது. ஐயோ ஐயோ சிவா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே சார், ரொம்ப நன்றி சார், நல்ல நேரத்தில் வந்து உதவி செஞ்சீங்க. நீங்கள் மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த கார் இவரை இடிச்சிருக்கும். அதெல்லாம் பரவாயில்லம்மா, பார்த்து போங்க. அவர் கிளம்பி விட, என்ன அவர் இவ கண்ணை பார்த்துட்டு பயப்படாமல் போகிறாரு யோசித்து கொண்டே நிமிர்ந்த சிவா மீண்டும் அதிர்ந்தான். சங்கவையின் கண்கள் இப்போது சாதாரணமாக இருந்தது. இது என்ன, இது எப்படி சாத்தியம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தானே பார்த்தேன். அப்போது இவளோட கண்ணு பாம்பு கண்ணு மாதிரி தானே இருந்துச்சு. அதுக்குள்ளே எப்படி மாறும்? சிவா, வாங்க போகலாம். சிவா, உங்களை தான் கூப்பிடுறேன், வாங்க போகலாம். எதுவும் பேசாமல் அவளுடன் நடந்தவன் பார்க்கிங்கில் நிறுத்தி இருந்த காரை அன்லாக் செய்து ஏறி அமர்ந்தான். சங்கவையும் ஏறி முன் சீட்டில் அவன் அருகில் அமர்ந்தாள். என்னாச்சு சிவா, ஏன் என் முகத்தை பார்த்து அப்படியே நின்றுட்டீங்க? சொல்லிடு சிவா, இனிமேலும் மறைச்ச பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு என்னென்னா, அவள் குடிச்சிட்டு வச்சுருந்த ஜூஸ் கருநீல நிறத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு கண்ணு பாம்பு கண்ணு மாதிரி இருக்குது. சம்திங் ராங், அவகிட்ட சொல்லு. சிவாவின் மூளை அவனை எச்சரித்தது. சங்கவை, நீ கெஸ் பண்ணினது சரிதான். இத்தனை நாளாக நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லாமல் மறைச்சிட்டேன். அதை இனிமேலும் மறைக்க முடியாதுன்னு இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால் சொல்லிடுறேன். அன்றைக்கி நம்ம என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? பதட்டமாக கேட்டால் சங்கவை. அவளுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. நான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு ரூமுக்குள்ளே வந்தப்போ நீயும் திவ்யாவும் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? அப்போது நான் அந்த டம்ளரை பார்த்தேன். அதில் லேசாக கலர் சேஞ்ச் இருந்துச்சு. ப்ளூ கலரில் இருந்தது உன்னோட டம்ளர். அதனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருந்துச்சு. சரி, என் கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்கும்னு என்னையே நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனால் இப்போ உன் முகத்தை நான் ஏன் பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? உன்னோட கண்கள் எனக்கு பாம்போட கண்கள் மாதிரி தெரிஞ்சது சங்கவை. என்ன சொல்கிறீங்க? ஏன் கண்ணு பாம்போட கண்ணு மாதிரி இருந்துச்சா? சங்கவைக்கு அதிர்ச்சியில் வார்த்தைகளே வரவில்லை. திக்கி திணறி அந்த கேள்வியை கேட்டு முடித்தாள். ஆமாம், இப்போ எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் ஷாக் ஆகிட்டேன். இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் இப்போ பார்க்கும்போது உன் கண்ணு நார்மலாக தான் இருக்குது. எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை. எனக்கு புரிஞ்சிடுச்சு சிவா. சங்கவையின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. எனக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாமே புரிஞ்சிருச்சு. நான் கண்டேன்ல ஒரு கனவு, அதுதான் பலிக்க போகுது. நான் பாம்பு, உங்களை கொலை பண்ண போகிறேன். இது வேணாம், நம்ம நிறுத்திடலாம் சிவா. என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கே இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுன்னா கல்யாணம் ஆகிட்டா இன்னும் என்னென்னவோ நடக்கும். ரிஸ்க் எடுக்க இது அசால்ட்டான விஷயம் இல்லை. உங்கள் உயிர் சம்மந்தப்பட்டது. நான் எங்கள் வீட்டில் பேசிடுறேன், நீங்களும் உங்கள் வீட்டில் பேசுங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். என்ன பேசுகிற? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ அவசியம். அதை விட்டுட்டு கல்யாணத்தை நிறுத்தலான்னு பேசிகிட்டு இருக்க. நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணினாலும் நான் இந்த விஷயத்தில் உன் பேச்சை கேட்க மாட்டேன். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கத்தான் இஷ்டம். உங்கள் இஷ்டம் எனக்கு புரியுது. சொல்லப்போனால் எனக்கும் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம். ஆனால் அது நடந்தால் பிரச்சனைகள் வரும்னு கடவுள் நமக்கு அறிகுறிகள் காட்டும் போதே அதை புரிஞ்சுக்கிட்டு சரியாக நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். நோ, நம்ம 2 பேரும் எதையோ பேசி இதில் முடிவெடுக்க முடியாது. விஷயத்தை வீட்டு பெரியவங்க கிட்ட கொண்டு போகலாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா இது வேணாம்னு நான் சொன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆமாம், அதனால் வீட்டில் சொல்கிறதுன்ற பேச்சே வேண்டாம். இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி எதனால் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு தோணுதுன்னு நான் யோசிக்கணும். என்ன யோசனை செஞ்சாலும் ரிசல்ட் நல்ல முறையில் வரும்னு எனக்கு தோணலை. அதனால தான் சொல்கிறேன். மனசை கல்லாக்கிக்கிட்டு நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம். தேங்க் காட், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எந்த சம்பாவிதமும் நடக்காமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே. போதும், நிறுத்து சங்கவை. சொன்னால் கேளு. கல்யாணத்தை நிறுத்துறதை பற்றி யோசிக்காத. வேறு ஏதோ செய்யணும். என்ன செய்யணும்னு தான் எனக்கு தெரியல. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. சொல்லட்டுமா சிவா? சொல்லு. உன்னால் நான் செத்தேன், அதே மாதிரி என்னால் நீ செத்து போயிரு. அதுதான் இதுக்கு ஒரே வழி. வாட்? என்ன சொல்கிற? எனக்கு புரியலையே. நான் செத்து போனதுக்கு நீ தான் காரணம். அதே மாதிரி என் கையால் நீ செத்து போயிரு. அப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடியும். ஆக்ரோஷமாக அலறிய சங்கவை கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் தன் 2 கைகளாலும் சிவாவின் கழுத்தை பற்றி நெரிக்க ஆரம்பித்தாள். சிவாவால் அப்படியும் இப்படியும் நகர முடியவில்லை. அப்படி ஒரு பலம் அவள் கைகளில். பற்களை கடித்து கொண்டு கண்கள் வெளியே தெரித்து விழுந்து விடுமோ என்பதைப் போல விரித்து கொண்டு அவன் கழுத்தை நெரித்தபடி இருந்தாள் சங்கவை. அவள் முகத்தை அப்படி ஒரு கோணத்தில் பார்ப்பான் என சிவா நினைத்தே பார்க்கவில்லை. பார்க்கிங்கில் காரை தேடி கண்டுபிடித்து பின்னால் சென்று அமரலாம் என பின்கதவை திறந்த திவ்யாவின் கண்களில் அந்த கோர காட்சி தென்பட்டது. சங்கவையின் உடம்பு பிடியில் மாட்டிக்கொண்டிருந்த சிவா அவளுக்கு அதிர்வை ஏற்படுத்த, ஏய் ஷங்ஸ், என்னடி பண்ணிட்டு இருக்க? கையெடு. பெருமுயற்சி செய்து சிவாவின் கழுத்திலிருந்து அவளது கைகளை அகற்றினாள். பெருமூச்சுகள் விட்டுக்கொண்டே திவ்யாவை முறைத்து பார்த்தாள் சங்கவை. வலித்து கொண்டிருந்த தன் கழுத்தை நீவிக்கொண்டே பயந்த விழிகளோடு சங்கவையை பார்த்தான் சிவா.
ஷங்ஸ், என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? ஆர் யூ ஓகே? இவன் சாகணும், என் கையால் இவனை நான் கொல்லணும், அப்படின்னா தான் என் ஆத்மா சாந்தி அடையும். ஆத்மாவா? அதிர்ந்து போன திவ்யாவும் சிவாவும் ஒருவரை ஒருவர் கலவரத்தோடு பார்த்து கொண்டனர். என்னடி சொல்கிற? ஆத்மாவா? நீ ஆத்மாவா? திவ்யா கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க பதில் பேசாமல் காரின் முன்பக்க கண்ணாடியை வெறித்தபடி அமர்ந்திருந்தால் சங்கவே. ஷங்ஸ், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், ஏண்டி பதில் பேசாமல் இருக்க? ஷங்ஸ், என்னை பாரு. ஷங்ஸா? யார் அது? நான் நாகவல்லி. இதோ இந்த வடுகனை கொலை பண்ண வந்திருக்கிற நாகவல்லி சொல்லிவிட்டு சிரித்தாள் சங்கவி. 2 நிமிடங்களுக்கு தொடர்ந்து சிரித்தவள் சட்டென சிரிப்பை நிறுத்த மெல்ல மயக்கம் அவளை ஆட்கொண்டது. தொடரும். நாகா, எபிசோட் 28. இதுதான் மாமா நடந்துச்சு. பயத்தில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நீங்கள் கூட்டிகிட்டு வரலான்னு வந்துட்டேன். நீங்கள் அவளை மானிட்டர் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மாமா. இன்னும் 1 மந்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு புரியல. பதறாத திவ்யா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன் ஃப்ரெண்ட் சங்கவைக்கு ஏற்பட்டிருக்கிறது முன்ஜென்ம நினைவுகள்னு நினைக்கிறேன். இதுவும் என்னோட கெஸ் தான். அனாலிசிஸ் பண்ணால் தான் எனக்கு என்ன ஏதுன்னு இன்னும் தெளிவாக தெரியும். இப்போ அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. தெளிய வைக்கிறதுக்காக ஒரு ஊசி போட்டிருக்கேன். எந்திரிக்கட்டும். நார்மலாக பேசினாங்கன்னா ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு போயிரு. நாளைக்கு மறுபடியும் எங்கள் கூட்டிகிட்டு வா. அப்நார்மலாக பிஹேவ் பண்ணாங்கன்னா இங்கேயே இருக்கட்டும். இன்றைக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கூட்டிகிட்டு போய் பேச வைக்கலாம். நார்மலாக பிஹேவ் பண்ணினாலும் இன்றைக்கே சப்கான்ஷியஸ் மைண்டில் பேச வைக்கலாமே டாக்டர், குறுக்கிட்டான் சிவா. பேச வைக்கலாம் சார், ஆனால் ஒருவேளை இது முன்ஜென்ம விவகாரமாக இருந்துச்சுன்னா அவங்க மூளை இந்நேரம் ரொம்ப டயர்டாக இருக்கும். இந்த நேரத்தில் ஆழ்நிலை தியானத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள பேச வச்சா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்காது. அதனால தான் நாளைக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். அவர்கள் இருந்த அறையின் கதவை மெல்ல தட்டிவிட்டு உள்ளே வந்தால் அந்த டியூட்டி டாக்டர். சார், அந்த பொண்ணு கண் விழிச்சிட்டாங்க. திவ்யாவும் சிவாவும் எங்கே, நான் எப்படி இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. தேங்க் காட், அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. டாக்டர், நீங்கள் போய் அவங்களுக்கு ஜஸ்ட் பிபி மட்டும் பாருங்கள், நான் வரேன். திவ்யாவும் சிவாவும் வருவாங்கன்னு சொல்லிடுங்க. ஓகே டாக்டர் என தலையாட்டி விட்டு அந்த டாக்டர் வெளியேறியதும், திவ்யா, நீ உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்டல் போ. நாளைக்கு மார்னிங் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணினது அவங்களுக்கே ஞாபகம் இருக்காது. ஏதாவது கேட்டாங்கன்னா நீ உண்மையை சொல்லாமல் ரொம்ப தலை சுற்றுதுன்னு திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன், எங்கள் மாமா கிளினிக் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி அவசரத்துக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சமாளி. நாளைக்கு நான் அவங்கக்கிட்ட பக்குவமாக பேசிக்கிறேன், ஓகேவா? ஓகே மாமா, நான் அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னே சொல்லிக்கிறேன். திவ்யாவின் கண்களில் திகில். என்னம்மா, ஏன் பயப்படுற? அவளுக்கு என்னென்னு தெரியலையே மாமா, அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க வீட்டில் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா. திவ்யா கூல், வாங்க போய் சங்கவையை பார்க்கலாம். சிவா சொல்ல மூவரும் எழுந்து அவள் இருந்த அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். ஏன் மாமா, அவள் உண்மையாகவே முன்ஜென்ம நினைவுகளால் பாதிக்கப்பட்டிருந்தாள். சிவாவை பார்த்து படுகன்னு ஏதோ பேர் சொன்னாலே, அப்போ இவருக்கும் அவரோட முன்ஜென்ம நினைவுகள் வந்திருக்கணுமே. இல்லைம்மா, அது அப்படி இல்லை. நம்மளோட முன்னோர்கள் காலத்திலேருந்து ஒரு சேயிங் இருக்குது, ஒரு மனுஷனுக்கு 7 பிறப்புகள் அப்படின்னு. ஆனால் மெடிக்கல் டேர்மில் நான் சொல்கிறேன், 7 மட்டும் இல்லை, ஒரு மனுஷனுக்கு எக்கச்சக்க பிறப்புகள் இருக்குது. சில பேருக்கு அவங்க முன்ஜென்ம நினைவுகள் ஞாபகம் வரும், சில பேருக்கு அது வரவே வராது. சிவாவும் அந்த கேட்டகரியாக இருக்கலாம். ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், இது என்னன்னு டயக்னைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். நீ கண்டதையும் நினச்சி குழம்பாத. ஓகே மாமா. அவர்கள் சங்கவை படுத்திருந்த அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். என்னதான் மனதுக்குள் 1000 குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் சங்கவையை பார்த்து நார்மலாக புன்னகைத்தாள் திவ்யா. எனக்கு என்னாச்சு? ஹாஸ்டல் போகலான்னு தானே கிளம்பணும். ஆமாடி, காரில் ஏறி கொஞ்சம் தூரம் கூட வந்திருக்க மாட்டோம். திடீர்னு எனக்கு தலை சுற்றுதுன்னு சொன்னேன். காரை நிறுத்தி என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்குள்ளே மயங்கி விழுந்துட்டேன். தண்ணி தெளித்து பார்த்தோம், நீ எந்திரிக்கலை. அதனால் சரி, பக்கத்தில் தான் மாமாவோட கிளினிக் இருக்கேன், அங்கே கூட்டிகிட்டு வந்துடலான்னு வந்துட்டேன். இவர் தான் எங்கள் மாமா ரவிமித்ரன். உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா? ஞாபகம் இருக்குடி. வணக்கம் மாமா. அக்கா, குட்டி பையன் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம்னு திவ்யா சொன்னா. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மாமா. எனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் திடீர்னு மயங்கி விழுந்தேன்? அது நான் செக் பண்ணிட்டேன்மா. மேரேஜ் நெருங்கும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வர்ற ப்ரெஷர் தான். மற்றபடி பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நாளைக்கு திவ்யா கூட இங்கே வாங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி மயக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நாளைக்கா? மண்டே வரட்டுமா மாமா? நானும் இவரும் நாளைக்கு கோயிலுக்கு போகலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். இல்லைம்மா, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணுறதால மண்டே டு சாட்டர்டே அங்கே தான் இருப்பேன். சாட்டர்டே ஈவினிங் அப்புறம் சண்டே தான் கிளினிக் திறப்பேன். அதனால தான் சொல்கிறேன். நாளைக்குன்னா கிளினிக்கில் கூட்டமும் இருக்காது. நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட்டா? முகம் மாறினால் சங்கவை. ட்ரீட்மெண்ட்னா அதுதான், அந்த கவுன்சிலிங்கை தான் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டேன் வாய் தவறி.
டாக்டர் ப்ரெஷர் செக் பண்ணிங்களா? நார்மலாக தானே இருக்குது. எஸ் டாக்டர். ஓகே, நீங்கள் கிளம்புங்க. நாளைக்கு கண்டிப்பாக வாங்க சார். உங்களுக்குமே கவுன்சிலிங் கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைல்ல? தாராளமாக கொடுங்க டாக்டர். தேதி நெருங்க நெருங்க எனக்குமே இந்த மாதிரி மயக்கம் வந்தாலும் வரும். கஷ்டப்பட்டு பொய்யாக சிரித்தான் சிவா. என்ன மேடம், ஹாஸ்பிட்டலே ஸ்டே பண்ணிட்டு தான் பிளானா? வாடி இறங்கி ஹாஸ்டலுக்கு போகலாம். திவ்யாவும் சகஜமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாள். வெயிட் பண்ணிடி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ரூமோடு இருந்த அட்டாச்சு பாத்ரூமுக்குள் நுழைந்தாள் சங்கவை. சிவா திவ்யா இருவருக்கும் கண்ணை காட்டிவிட்டு ரவிமித்ரன் வெளியேற அவர்களும் அவனை பின்தொடர்ந்தனர். நான் சொன்ன காரணத்தை அவங்க நம்புகிற மாதிரி தெரியல. போகிற வழியில் உங்களை 1000 கேள்வி கேட்பாங்க. அவங்கள சமாளிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இருவரும் தலையாட்டினார்கள். சரி, நான் போய் பேஷண்ட்ஸை பார்க்குறேன். நீங்கள் பத்திரமா கிளம்புங்க. மார்னிங் சீக்கிரமே வந்துருங்க நாளைக்கு. ஓகே சார், தேங்க்யூ, மை ப்ளஷர். சிவாவின் கையை பற்றி சிநேகமாய் குலுக்கிவிட்டு அவர் அப்பால் செல்ல கண்ணீர் கண்களோடு சிவாவை பார்த்தாள் திவ்யா. அண்ணா, எங்கள் மாமா நல்லா கைராசியான சைக்கியாட்ரிஸ்ட். சங்கவைக்கு நம்ம பயப்படுற மாதிரி உண்மையிலேயே முன்ஜென்ம நினைவுகள் வந்திருந்தா கூட இவர் ட்ரீட் பண்ணி அதை எரேஸ் பண்ணிடுவார். அதுக்காக நீங்கள் கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க அண்ணா. அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் ஒருங்கிடுவான். திவ்யா, என்ன பேசுகிறீங்க? முதல்ல கண்ணை தொண்ணுங்க. நம்ம பயப்படுற மாதிரி சங்கவைக்கு எதுவும் இருக்காதுன்னு நம்புவோம். அப்படியே இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுக்கு சரியாகிற வரை வெயிட் பண்ணி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன், உறுதியாக சொன்னான் சிவா. இருந்தாலும் மனதின் ஓரத்தில் தன் அம்மா ராதாவை நினைத்து அவன் பயந்தான் என்பது உண்மை. எதுக்குமா எனக்கு பொண்ணு தேடி அலையிற? அதுதான் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்ல, அவங்களே தேடி காண்டாக்ட் பண்ணுவாங்க. பொறுமையாக இரு. அது எப்படின்னா, மேட்ரிமோனியில் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ப முடியுமா? பொண்ணு படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், முக்கியமாக ஆரோக்கியமான பொண்ணாக இருக்கணும். எல்லாத்தையும் விட மனநலனும் உடல் நலமும் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு விசாரிச்சு தானே கல்யாணம் பண்ணணும். என்றோ ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த உரையாடல் இப்போது அவன் நினைவுக்கு வந்தது. அப்படி உண்மையிலேயே சங்கவைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துட்டா அது சரியாகிற வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி வைக்கிறதுக்கு அம்மா கிட்ட வேறு ஏதாவது ரீசன் சொல்லணுமே தவிர உண்மையை சொல்லிடக்கூடாது. அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இப்போது பயம் இன்னும் கூடி போனது சிவாவிற்கு. தொடரும்.